வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா பாராமீட்டர் பாசிங். அதாவது நம்ம பாயிண்டர் பத்தி ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது ஓகே பாயிண்டர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, பாயிண்டர்னா என்ன, பாயிண்டர் ஹவு டு கிரியேட் அ பாயிண்டர், பாயிண்டர் ஆபரேட்டர்ஸ் என்ன, அப்போ வந்து பாயிண்ட் அரே ஆஃப் பாயிண்டர் எப்படி கிரியேட் பண்றது, டைனமிக்கா வந்து நான் வந்து மெமரி அலோகேட் பண்ணிக்க முடியுமா, அதுக்கு பாயிண்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஹீப் மெமரியில எப்படி பாயிண்டர் வந்து மேனிபுலேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா முந்தின வீடியோக்கள்ல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அப்படின்னா பாராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம் இல்லையா, அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது நம்ம கால் பண்ற இடத்துல மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து பண்றோம். ஸோ பாராமீட்டர் அனுப்புவோம், அது வந்து ஆக்சுவல் பாராமீட்டர். அங்க ஃபங்க்ஷன்ல வாங்குவோம் இல்லையா, அது வந்து என்னது ஃபார்மல் பாராமீட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபார்மல் ஆர்குமெண்ட், அதாவது ஆர்குமெண்ட் தான் நம்ம பாராமீட்டர்னு நம்ம சொல்றோங்க. ஸோ இதை வந்து பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ்ல எப்படி பண்றது, அது என்ன பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பேப்பரும் பென்சிலும் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஸோ இந்த பாராமீட்டர் பாசிங்ல வந்து பாருங்க ரெண்டு விதமா நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். சிம்பிளா இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. there are two ways through which the arguments can be passed to a function. Arguments are parameters. There are two ways through which the arguments can be passed to a function. ஒன்னு வந்து என்னன்னா pass by value, இன்னொன்னு pass by reference. So when the function is called, invoked, when a function is called or invoked, பாருங்க pass by value ல என்ன நடக்குது அப்படின்னா the value of actual argument is passed to the formal argument. அதாவது parameter, அதாவது the value of actual parameter is passed to the formal parameter. அதே pass by reference ல என்ன நடக்குதுன்னா the address of actual parameter is passed to the formal parameter. ஓகே, அது என்ன பார்த்துடலாமா? இந்த ப்ரோக்ராம் பாருங்க. the program is done by pass by value. pass by value, வேல்யூவை பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் கிடைக்குது, என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. enter number to n1 அப்படின்னு கேட்கேன். enter number to n1 30 அப்படின்னு கொடுக்கணும். enter number to n2, அதுக்கு வந்து n2க்கு நம்ம என்ன கொடுக்கும், 15 கொடுக்கும். ஸோ நான் ஒரு ஸ்வாப் பண்றதுக்கு, இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா n1ஓட வேல்யூ n2லையும் n2ஓட வேல்யூ n1லையும் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க n1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 13 தான் பிரிண்ட் பண்ணுது, n2 வேல்யூ 15 தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து void, ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், போட்டு டைப் எழுதுவேன் void swap function name. voidனா இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால int a, int b. ஸோ பாராமீட்டர்ஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு என்னன்னா integers a, b. ஓகே, செமிகோலன் நான் போட்ட டைப் எழுதிட்டேன். void mean இங்க நம்ம என்ன சொல்ற பாருங்க int n1, n2. அப்ப n1 னு வேரியபிளும் n2 னு வேரியபிளும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அட்ரஸ் வந்து -18 -16 னு இருக்கு. சோ இப்போ நான் வந்து enter number to n1 அப்படினு கேக்க நான் 30 கொடுக்கிறேன். சோ 30 வந்து இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு n1 ல. enter number to n2 நான் 15 கொடுக்கிறேன். அந்த 50 வந்து n2 ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ பாருங்க நான் swap ஃபங்க்ஷனை அழகா கால் பண்றேன். swap of n1, n2. சோ நான் இங்க வந்து pass by value, நான் வேல்யூவை பாஸ் பண்றேன். the values are passed. சோ இப்போ எதோட வேல்யூ, actual argument. இந்த n1 n2 are actual arguments, actual parameters. So the values of actual parameter are passed to this formal parameters. So what is the value of n1? 30. What is the value of n2? 50. அப்போ 30 and 50 are passed when you call the swap function. So to where? Here. So now a
contains 30 and B contains 50. Only the values are passed. So இங்க function குள்ள நம்ம என்ன பண்றோம் பாருங்க, int temp, temp னு ஒரு variable create பண்ணிட்டோம். temp is equal to a. அப்ப இங்க வந்து என்ன வரும் 30. temp is equal to a னா a ஓட value of a is 30, 30 becomes to temp. a is equal to b. அப்ப value of b is copied to a. அப்ப value of b என்னது 50. அப்ப இங்க என்ன ஆகும் 50 வந்துடும். அப்ப பாருங்க b is equal to temp. அப்ப value of temp is copied to b. அப்ப what is the value of temp 30. அப்ப 30 is copied to b. அப்ப b ஓட value வந்து என்ன ஆகுது 30. ரைட், நம்ம வந்து swap பண்ணிட்டோம். இது முடிஞ்சதும் இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சதும் எங்க போகும், control comes to the next statement of the calling. நான் இங்க கால் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்த ஸ்டேட்மென்ட் வந்தாச்சு. இப்போ printf after swapping, printf n1 value is equal to n1. பாருங்க n1 value equal to n1. n1 30. n1 வந்து வேல்யூ என்ன 30 தானே. சோ என்னோட வேல்யூ 30 தானே. சோ அப்படி 30 பிரிண்ட் ஆகுது. அப்ப பாருங்க n2 value is equal to percentage n2. n2 ஓட வேல்யூ என்ன 50. அப்ப அப்படி 50 பிரிண்ட் ஆகுது. அப்ப நான் இங்க ஸ்வாப் பண்ண process அது இதுக்குள்ள தான் பண்ணியிருக்கேன். சோ அது செப்பரேட்டா மெயின்டைன் ஆகுது. a b னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது இது வந்து என்னது formal arguments. The formal arguments are separately created and the swapping is successfully done, but it is not reflected in the main function. Main functionல அது n1 ஓட வேல்யூ n2 ஓட வேல்யூ எந்த விதத்திலயும் it doesn't change. These values are not affected. So this is the concept of pass by value. Okay, அப்ப pass by reference. நான் இங்க இந்த address பாஸ் பண்ணா என்ன நடக்குது பார்த்தலாமா? பாருங்க pass by reference. So இங்க நான் function எப்படி டிக்ளேர் பண்றேன் பாருங்க, function does not return a value void. அப்ப swap is the name of the function and it takes two arguments which are references of the actual parameters. So எந்த parameter actual parameter பாஸ் பண்றோமோ அதோட address தான் இங்க பாஸ் ஆகும். So int star p1 star p2. Fine. இப்போ நம்ம வந்து as usual int n1 n2. So n1 கிரியேட் பண்ணிட்டோம், n2 கிரியேட் பண்ணிட்டோம். அதோட address -18 -16. Fine. இப்போ enter number to n1. n1 க்கு 30 கொடுக்கும். அப்ப 30 வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. enter number to n2. n2 க்கு 50 கொடுக்கும். 50யும் ஸ்டோர் ஆயிடுச்சு n2 ல. ரைட். இப்போ பாருங்க swap நான் என்ன சொல்றேன் ampersand n1 ampersand n2. Because நம்ம இங்க எப்படி எழுதிருக்கோம், address தான் ரிசீவ் பண்ணிக்க போகுது. swap function is going to take two arguments which are references of actual parameter. So the formal parameter is going to take the address of actual parameters. So அப்போ இங்க n ampersand n1 னா என்ன பாஸ் ஆகும் -18. அப்ப ampersand n2 னா என்ன பாஸ் ஆகும் -16. அப்போ -16 and -18 are passed to here. So பாருங்க p1 has -18 and p2 has -16. Understand idea? இப்போ பாருங்க int temp, temp னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. temp is equal to star p1. p1 ஓட கண்டென்ட் என்ன -18. -18 ல என்ன வேல்யூ இருக்கு 30. அப்போ star p1 னா 30. அப்போ tempல வந்து என்ன உட்காரும் 30 ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ star p1 is equal to star p2. அப்போ p1 என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதுல p2 என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை கொண்டு போய் காப்பி பண்ணி போடு. அப்போ star 1 is equal to star p2 னா இப்போ என்னது star p2 னா -16. -16 ல என்ன வேல்யூ இருக்கு 50. அப்ப அந்த 50 எடுத்து எங்க போடணும் star p1 ல போடணும். அப்ப star p1 இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது 50 வந்தாச்சா? எஸ். அடுத்து என்ன பண்றோம் பாருங்க star p2 is equal to temp. அப்ப star p2ங்கிறது என்னது -16. சோ -16ங்கிறது யாரு இந்த இடம். சோ இங்க வந்து என்ன போட சொல்றோம் tempல என்ன இருக்கு 30. அப்போ இந்த வேல்யூவை தூக்கிட்டு என்ன பண்ணுது 30 போட்டாச்சா? எஸ், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். சோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு கண்ட்ரோல் எங்க வருது இங்க வருது. இப்போ பாருங்க after swapping
இப்போ printf n1 value is equal to percentage d, n1. இப்போ n1 ஓட வேல்யூ என்ன 50. அப்போ 50 பிரிண்ட் ஆயிடுதா, ஸ்வாப் பண்ணிடுச்சா? அப்ப பாருங்க printf n2 value is equal to n2. அப்ப n2 ஓட வேல்யூ என்ன இப்போ 30. இப்போ 30 பிரிண்ட் ஆயிடுதா? சோ பாருங்க ரெண்டு ப்ரோக்ராம்லயுமே एक्चुअली ஸ்வாப்பிங் நடக்குது. பட் அது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகல, இங்க ஆக்சுவல் பாராமீட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. எதுல? பாஸ் பை வேல்யூல. பட் பாஸ் பை ரெஃபரன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? இப்போ பாஸ் பை வேல்யூலையும் பாஸ் பை ரெஃபரன்ஸ்ல என்ன நடந்ததுங்கறத இப்போ உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் மூணு விஷயம் தாங்க. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். என்ன நடக்குது பாருங்க, காப்பி ஆஃப் ஆக்சுவல் பாராமீட்டர் இஸ் பாஸ் டு ஃபார்மல் பாராமீட்டர். ஆமா, பட் இங்க ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் பாராமீட்டர் இஸ் பாஸ் டு ஃபார்மல் பாராமீட்டர். இங்க கால் பை ரெஃபரன்ஸ்ல அட்ரஸ் தான பாஸ் ஆகுது. instead of value the address is passed. Which address? The address of actual parameter is passed to formal parameter. அப்ப பாருங்க செகண்ட் பாயிண்ட் வந்து changes in the formal parameter is not reflected in the actual parameter. Yes, நம்ம formal parameterல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா call by valueல actual parameterக்கு அது reflect ஆகாது. But call by referenceல பாருங்க changes in the formal parameter is reflected in the actual parameter also. நீங்க ஃபார்மல் பாராமீட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இது அட்ரஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் பாராமீட்டர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ ஃபைனல் பாயிண்ட் என்ன பாருங்க, there are separate memory location for actual and formal parameters. ஆக்சுவல் பாராமீட்டருக்கும் ஃபார்மல் பாராமீட்டருக்கும் செப்பரேட் மெமரி லொகேஷன் இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் பாராமீட்டர் எதை தான் மேனிபுலேட் பண்ணுது, சேம் மெமரி. It manipulates same memory. Call by value la they manipulate separate memories, whereas call by reference la same memory is manipulated. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் call by value, call by reference. What is call by value and what is call by reference, and what are the differences between call by value and call by reference. இத வச்சு இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் கால் பை ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தலாமா? அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல 100% கிளியர் ஆயிடும். இந்த ப்ரோக்ராம் பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். இப்போ நம்ம வந்து strcpy பண்றோம் இல்லையா, பில்ட் இன் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. strcpy என்ன பண்ணும், சோர்ஸை டெஸ்டினேஷன்ல காப்பி பண்ணி போடும். அப்படிதானே, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கு காப்பி பண்றது தான். அது இது நம்ம கால் பை ரெஃபரன்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது பார்க்கலாமா? இது மாதிரி தான் அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பாருங்க, void இது எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஃபங்க்ஷன் நேம் scpy ன்னு வச்சிருக்கோம். strcpy ன்னு வைக்கல, scpy னா ஆம்பிகுயிட்டி வருது, அதனால scpy கொடுத்துட்டு பாருங்க char star d டெஸ்டினேஷன் char star s, அந்த s ல உள்ளது d க்கு காப்பி ஆக போகுது. s is going to be copied to d. ஓகே, ரெண்டுமே என்னது பாயிண்டர். ஓகே, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் பாருங்க, மெயின்ல char name1 of 10, name2 of 10. அப்ப name1 ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், name2 ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. சோ name1 க்கு வந்து 10, அப்போ 10 ஸ்பேसेस கிரியேட் ஆயிருக்கும் இந்த மாதிரி. அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன -30, அப்போ இங்க -30 இருக்கும். அதே name2 of 10 ங்கும்போது 10 பைட்ஸ் கிரியேட் ஆகுது, அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் -20, அப்போ இங்க name2 ல -20 இருக்கும். அவ்வளவுதான். சோ நான் வந்து enter name to variable name1, பாருங்க enter a name to variable name1, டாமி அப்படினு கொடுக்கிறேன். அப்ப name1 ல get as name1, அப்ப டாமி இங்க காப்பி ஆயிடுச்சா, டாமி இங்க ஸ்டோர் ஆயிருக்கு, name1 ல டாமி ஸ்டோர் ஆயாச்சு. ரைட், இப்போ பாருங்க scpy name2, name1. அப்ப name2 ல என்ன கண்டென்ட் இருக்கு, -30, name1 ல -20, அப்போ -30 -20 is passed to scpy, பாஸ் ஆகுது. இங்க வந்து d வந்து இப்போ -20 இருக்கும், அதே மாதிரி s ல வந்து -30 இருக்கும், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க ஒரு சிம்பிள் ஃபார் லூப், குட்டி ஃபார் லூப்ல அப்படி காப்பி பண்ணிடுறோம். ஃபார் இங்க வந்து செமிகோலன் வச்சிருக்கேன், ஏன்னா இனிஷியலைசேஷன் செக்ஷன்ல எனக்கு எதுவுமே இல்ல, அதுல நான் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்ல, அதனால
வெறுமனே செமிகோலன் வச்சிட்டேன். star s is not equal to null. s என்னது -30. -30 ஓட வேல்யூ என்ன t. அப்ப star s. அப்போ t is not equal to null. yes. அப்போ உள்ள வருது. உள்ள வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம் star d is equal to star s. star d என்னது -20. -20. அப்ப -20 எங்க இடம் இந்த பிளேஸ். அந்த பிளேஸ்ல என்ன சொல்றோம் star s போட சொல்றோம். star s என்னது 30 அத t. அப்போ இங்க வந்து t போட்டாச்சா எஸ். சோ அடுத்து என்ன பண்றோம் பாருங்க இது முடிஞ்சதும் இங்க வரும். இங்க என்ன பண்றோம் s++. அப்ப s++ னா என்ன ஆகும் -29. பை d++ அப்ப என்ன ஆகும் -19 இல்லையா. அப்போ இப்போ பாருங்க star s is not equal to null. yes 29 என்னது o. அப்போ உள்ள வந்து star d is equal to star s. அப்போ 19 இந்த இடத்துல என்னது o காப்பி பண்ணியாச்சு. மறுபடி s++ d++. அப்போ -28 இங்க -18. மறுபடி star s is not equal 28 is not equal to null. yes அப்ப star d is equal to star s. அப்ப இங்க வந்து என்ன போட்டுறோம் m போட்டாச்சு. அப்ப மறுபடியும் s++ d++. அப்ப -27 இங்க -17. இப்போ பாருங்க -27 is not equal to null. yes -27 again m தான். அப்போ உள்ள வருது star d is equal to அது -17 ல -27 காப்பி பண்ணு. அப்போ மறுபடியும் இந்த -27 ல m இங்க தூக்கி போட்டாச்சு. மறுபடியும் s++ d++. அப்போ -26 இங்க -16. சோ இப்போ star s அத -26 is not equal to null. yes அது வந்து y. அப்போ உள்ள வருது star d is equal to star s. அப்போ -16 ல -26 ல என்ன இருக்கு y. அத தூக்கி காப்பி பண்ணி போட்டாச்சு. ரைட். மறுபடியும் s++ -25 இங்க d++ -15. ரைட். இப்போ பாருங்க star d is equal to star s. இப்போ வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது -125 இல்லையா. அப்ப 25 is not equal to null. no equal to null. அப்ப என்ன ஆகுது இத விட்டு ஃபால் போட்டு வெளியே வந்தது. வெளியே வந்தா நாம என்ன சொல்றோம் பாருங்க star d is equal to null. star d ங்கிறது -15. -15 ல என்ன பண்றோம் null ஸ்டோர் பண்ண சொல்றோம். null பண்ணியாச்சு. சோ இது முடிஞ்சது நேரா எங்க வரும் இந்த ஸ்டேட்மென்ட்க்கு வரும். இங்க வந்து பாருங்க value of name1 is equal to Tommy பிரிண்ட் பண்ணுது. and value of name2 is equal to name2. name2 ல என்ன இருக்கு பாருங்க. இப்ப Tommy காப்பி பண்ணிட்டோமா ஈஸி ஆயிடுச்சா. சோ பாஸ் பை ரெஃபரன்ஸ் இல்லையா. நம்ம அட்ரஸ் பாஸ் பண்றோம் அது ப்ராசஸ் பண்ணுது. இங்க இன்டர்னலா இங்க name2 சேஞ்ச் ஆகுது. இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் பாஸ் பை வேல்யூ பாஸ் பை ரெஃபரன்ஸ் the importance of pass by reference. you would have understand the importance of pass by reference. so இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணிடலாங்க. இப்போ strcat strrev strcmp எல்லாமே நம்ம இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம stpy பண்ணோம்ல slenனும் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி மற்ற strlwr strupr strcmp strrev இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். நீங்க கண்டிப்பா இந்த செஷன் முடிஞ்சது. இந்த செஷனுக்கு நீங்க கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் built-in ஃபங்க்ஷன்ஸை அப்படியே நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா பாயிண்டர்ல உங்களுக்கு அடிக்க ஆளே இல்லை. ஷூரா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. சரியா. ஓகே. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.